ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அன்பு. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும், எப்படிப்பட்ட அன்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது உங்கள் இதயத்தில் ஃபுல்லாக அன்பால் நிறைஞ்சிருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அன்பு ஏமாற்றாது. அன்பு ஏமாற்றாது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, லவ் டஸ் நாட் டிசீவ். லவ் டஸ் நாட் டிசீவ். அன்பு ஏமாற்றாது. நெக்ஸ்ட் ஒன், அன்பு பிரிந்து போகாது. அன்பு பிரிந்து போகாது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, லவ் வில் நாட் பி செப்பரேட்டட். லவ் வில் நாட் பி செப்பரேட்டட். செப்பரேட் அப்படின்னா பிரிந்து போகிறது. ஸோ அன்பு பிரிந்து போகாது. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? லவ் வில் நாட் பி செப்பரேட்டட். அன்பு பிரிந்து போகாது. நெக்ஸ்ட் ஒன், அன்பு மன்னிக்கும். அன்பு மன்னிக்கும். நமக்கு உண்மையான அன்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம நேசிக்கிறவங்க செய்கிற தவறுகளை கண்டிப்பாகவே நம்ம மன்னிப்போம். ஸோ அன்பு மன்னிக்கும். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, லவ் ஃபர்கிவ்ஸ். லவ் ஃபர்கிவ்ஸ். அன்பு மன்னிக்கும். நெக்ஸ்ட் ஒன், அன்பு புரிந்து கொள்ளும். அன்பு புரிந்து கொள்ளும். நம்ம இதயத்தில் உண்மையான அன்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம மற்றவங்களை கண்டிப்பாகவே எல்லா விஷயத்துலையும் நம்ம புரிந்து கொள்வோம். ஸோ அன்பு புரிந்து கொள்ளும். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, லவ் வில் அண்டர்ஸ்டாண்ட். லவ் வில் அண்டர்ஸ்டாண்ட். அன்பு புரிந்து கொள்ளும். நெக்ஸ்ட் ஒன், உண்மையான அன்பு மாறாது. உண்மையான அன்பு மாறாது. இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ட்ரூ லவ் நெவர் சேஞ்சஸ். ட்ரூ லவ் அப்படின்னா உண்மையான அன்பு. நெவர் சேஞ்சஸ் அப்படின்னா மாறாது. உண்மையான அன்பு மாறாது. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ட்ரூ லவ் நெவர் சேஞ்சஸ். உண்மையான அன்பு மாறாது. நெக்ஸ்ட் ஒன், அன்பு சுயநலமாக இருக்காது. அன்பு சுயநலமாக இருக்காது. நம்ம உண்மையான அன்போடு இருந்தோம் அப்படின்னா நமக்குரிய தேவைகளை நமக்குரிய காரியங்களை மட்டுமே நம்ம யோசிக்கிறவங்களா இருக்க மாட்டோம். மற்றவங்களுக்குரிய காரியங்களையும் நம்ம யோசிப்போம். சுயநலம் அப்படிங்கிறது அதுதான். நமக்குரிய காரியங்களை மட்டுமே தேடுறது தான் சுயநலம். ஸோ உண்மையான அன்பு இருக்கிறவங்க சுயநலமாக இருக்க மாட்டாங்க. ஸோ அன்பு சுயநலமாக இருக்காது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, லவ் இஸ் நாட் செல்ஃபிஷ். லவ் இஸ் நாட் செல்ஃபிஷ். செல்ஃபிஷ் அப்படின்னா சுயநலம் அப்படின்னு அர்த்தம். அன்பு சுயநலமாக இருக்காது. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? லவ் இஸ் நாட் செல்ஃபிஷ். நெக்ஸ்ட் ஒன், அன்பு யாரிடமும் விட்டு கொடுக்காது. அன்பு யாரிடமும் விட்டு கொடுக்காது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, லவ் நெவர் கிவ்ஸ் அப் ஆன் எனி ஒன். லவ் நெவர் கிவ்ஸ் அப் ஆன் எனி ஒன். அன்பு யாரிடமும் விட்டு கொடுக்காது. நெக்ஸ்ட் ஒன், அன்பு சிறந்ததையே செய்யும். அன்பு சிறந்ததையே செய்யும். நமக்கு உண்மையான அன்பு இருந்துச்சு அப்படின்னா நல்லதை மட்டும்தான் நம்ம மற்றவங்களுக்கு செய்வோம். ஸோ அன்பு சிறந்ததையே செய்யும். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, லவ் வில் டு த பெஸ்ட். லவ் வில் டு த பெஸ்ட். பெஸ்ட் அப்படின்னா சிறந்தது அப்படின்னு அர்த்தம். அன்பு சிறந்ததையே செய்யும். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, லவ் வில் டு த பெஸ்ட். அன்பு சிறந்ததையே செய்யும். நெக்ஸ்ட் ஒன், அன்பு தன்னைத்தான் புகழாது. அன்பு தன்னைத்தான் புகழாது. எப்பயுமே நம்மளை பற்றியே நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு உண்மையான அன்பு மற்றவங்க மேலே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அன்பு தன்னைத்தான் புகழாது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, லவ் டஸ் நாட் ப்ரைசஸ் இட் செல்ஃப். லவ் டஸ் நாட் ப்ரைசஸ் இட் செல்ஃப். அன்பு தன்னைத்தான் புகழாது. நெக்ஸ்ட் ஒன், அன்பு கடினமாக இருக்காது. அன்பு கடினமாக இருக்காது. உண்மையான அன்பால் நம்முடைய இருதயம் நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்க கிட்ட நம்ம எப்போதுமே மென்மையாக தான் நம்ம நடந்துக்குவோம். ஸோ எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம கடினமாக நடந்துக்கவே மாட்டோம். ஸோ அன்பு கடினமாக இருக்காது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? லவ் இஸ் நாட் ஹார்ட். லவ் இஸ் நாட் ஹார்ட். ஹார்ட் அப்படின்னா கடினம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அன்பு கடினமாக இருக்காது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, லவ் இஸ் நாட் ஹார்ட். நெக்ஸ்ட் ஒன், அன்பு கெட்டதை செய்யாது. அன்பு கெட்டதை செய்யாது. இது நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, லவ் டு நாட் டூ ஈவில். லவ் டு நாட் டூ ஈவில். அன்பு கெட்டதை செய்யாது. நெக்ஸ்ட் ஒன்,
அன்பு கோபப்படாது. அன்பு கோபப்படாது. மற்றவங்க எத்தனை தடவை தவறு செஞ்சாலும் நம்ம கோபப்படாம நம்ம அவங்களுக்கு பொறுமையா ஒரு காரியங்கள நம்ம சொல்லுவோம். ஸோ அன்பு கோபப்படாது. இத நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷ்ல அப்படின்னா, லவ் டஸ் நாட் கெட் ஆங்ரி. லவ் டஸ் நாட் கெட் ஆங்ரி. அன்பு கோபப்படாது. நெக்ஸ்ட் ஒன். அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது. அநியாயமா ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல உண்மையான அன்புள்ளவங்களா இருந்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு சந்தோஷம் வராது. அதுக்கு பதிலா நம்ம துக்கப்படுவோம். ஸோ அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது. இத நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷ்ல அப்படின்னா, லவ் டஸ் நாட் ரிஜாய்ஸ் இன் இன்ஜஸ்டிஸ். லவ் டஸ் நாட் ரிஜாய்ஸ் இன் இன்ஜஸ்டிஸ். அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது. அநியாயம் அப்படிங்கிறது இன்ஜஸ்டிஸ். ஸோ சந்தோஷப்படாது அப்படிங்கிறதுக்கு டஸ் நாட் ரிஜாய்ஸ். அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? லவ் டஸ் நாட் ரிஜாய்ஸ் இன் இன்ஜஸ்டிஸ். நெக்ஸ்ட் ஒன். அன்பு உண்மையில் சந்தோஷப்படும். அன்பு உண்மையில் சந்தோஷப்படும். இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, லவ் ரிஜாய்சஸ் இன் ட்ரூத். லவ் ரிஜாய்சஸ் இன் ட்ரூத். ட்ரூத் அப்படின்னா உண்மை அப்படின்னு அர்த்தம். ரிஜாய்ஸ் அப்படின்னா சந்தோஷம். அன்பு அப்படிங்கிறதுக்கு லவ். அன்பு உண்மையில் சந்தோஷப்படும். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? லவ் ரிஜாய்சஸ் இன் ட்ரூத். நெக்ஸ்ட் ஒன். அன்பு சகலத்தையும் நம்பும். அன்பு சகலத்தையும் நம்பும். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, லவ் பிலீவ் ஆல் திங்ஸ். லவ் பிலீவ் ஆல் திங்ஸ். அன்பு எல்லாவற்றையும் நம்பும். நம்பும் அப்படிங்கிறதுக்கு பிலீவ். சகலத்தையும் ஆல் திங்ஸ். அன்பு எல்லாவற்றையும் அல்லது சகலத்தையும் நம்பும். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? லவ் பிலீவ் ஆல் திங்ஸ். அன்பு சகலத்தையும் நம்பும். நெக்ஸ்ட் ஒன். அன்பு சகலத்தையும் அல்லது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். அன்பு சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளும். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, லவ் அக்செப்ட் எவ்ரி திங். லவ் அக்செப்ட் எவ்ரி திங். அக்செப்ட் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல். எவ்ரி திங் அப்படின்னா சகலத்தையும் அல்லது எல்லாவற்றையும். அன்பு சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளும். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? லவ் அக்செப்ட் எவ்ரி திங். நெக்ஸ்ட் ஒன். அன்பு நல்லதையே செய்யும். அன்பு நல்லதையே செய்யும். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, லவ் வில் டூ குட். லவ் வில் டூ குட். அன்பு நல்லதையே செய்யும். நெக்ஸ்ட் ஒன். அன்பு மற்றவர்களை புகழும். அன்பு மற்றவர்களையே புகழும். இது நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, லவ் ப்ரைசஸ் அதர்ஸ். லவ் ப்ரைசஸ் அதர்ஸ். அதர்ஸ் அப்படின்னா மற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். புகழும் அப்படிங்கிறதுக்கு ப்ரைசஸ். அன்பு மற்றவர்களை புகழும். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? லவ் ப்ரைசஸ் அதர்ஸ். நெக்ஸ்ட் ஒன். அன்பு பொறுமையாயிருக்கும். அன்பு பொறுமையாயிருக்கும். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, லவ் இஸ் பேஷண்ட். லவ் இஸ் பேஷண்ட். பேஷண்ட் அப்படின்னா பொறுமை அப்படின்னு அர்த்தம். அன்பு பொறுமையாயிருக்கும். இதை எப்படி சொல்லணும்? லவ் இஸ் பேஷண்ட். நெக்ஸ்ட் ஒன். அன்பு நியாயத்தில் சந்தோஷப்படும். அன்பு நியாயத்தில் சந்தோஷப்படும். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, லவ் ரிஜாய்சஸ் இன் ஜஸ்டிஸ். லவ் ரிஜாய்சஸ் இன் ஜஸ்டிஸ். அன்பு நியாயத்தில் சந்தோஷப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் அன்பை பற்றி நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.